என்ன கதவை சாத்திக்கிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஏதோ கிணறுன்னு பேசிட்டு இருக்கீங்க? செல்வி அக்கா அங்க எதுவும் போச்சா? நான் இவள அங்கெல்லாம் விட்டுருவேனா கயல்? அது பக்கத்துல போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்ல செல்வி? பாத்து மாயா, ஓடி ஓடி நீ ஊட்டினா மட்டும்தான் அக்கா சோறு சாப்பிடுது. கொல்லப்புறத்துல இல்ல வாசப்படியில எங்கேயா தடுக்கி விழுந்துற போது. நீங்க கவலைப்படாம போய் ரெடி ஆகுங்க கயல். செல்விய பாத்துக்கிறதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். தேங்க்யூ சோ மச் மாயா. பாத்துக்கோங்க. ஓகே. ஏய் என்னடி உன் குடும்பம்லாம் உனக்கு சப்போர்ட்டா? ஏய் உன்ன மாதிரி உன் தங்கச்சி என்ன லூசா? சொன்னதெல்லாம் நம்பாம பேசிட்டு இருக்கா. அவ என்ன எனக்கு டீச்சரா? சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கா. பைத்தியம். நான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவன் ஒருத்தர் இருக்கானா அவன் என் பக்கம் இருக்கான்னு தானே அர்த்தம். வரும் தந்தது எனக்கு, கோவிலுக்கு போறது உனக்காகவா? நல்ல லூசு குடும்பம்டி உண்டு. யாராச்சும் வந்துட போறாங்க. ஏதாச்சும் மூச்சு விட்ட உன்னை கொன்னுடுவேன். அது இந்த பயம் இருக்கட்டும். இப்ப சரியா இருக்காடி? எல்லாம் போய் வண்டியில எடுத்து வைக்கவா? வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். துரைக்கு எப்படி வசதி? கூட வரியா இல்லையா? இங்க பாருமா, நீ சொன்னதுக்காக தான் வரேன்னா, நானாலாம் வரல. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட போய் சேர்ந்து நில்லு, அவனுக்கு போய் பருவட்டம் கட்டு, தாய்மாவனும் அவனுக்கு என்னென்ன முறை செய்யணுமோ செய்யின்னு சொன்னேன்னு வையே, அப்புறம் எனக்கு கட்டவும் வரும் சொல்லிட்டேன். ஏய் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இன்னத்துக்கு இப்படி வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிற? நம்ம செல்வி நல்லா இருக்கணும், நம்ம குடும்ப வாரிசு தழிக்கணும்டா. இந்த பாரு, நீ யார் பக்கத்துலயும் போய் நிக்க வேணாம், யார்கிட்டயும் பேசவும் வேணாம். நீ அப்படியே சாமி கும்பிடு, அது போதும். இந்த மரியாதை எல்லாம் நம்ம பொண்ணுக்கு நாம குடுக்கற சீதனண்டா. அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். முறை மாமனா நீ அதை பண்ணிதாண்டா ஆகணும். இந்த மாதிரிலாம் செஞ்சாதான் நாளைக்கு அவ புகுந்த வீட்டுல அவளை மரியாதையா பாப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு அவ பிறந்த வீட்டுல செய்யற சீதனம் தான் வாழ்க்கை பூரா பேசும். இப்ப நம்ம மாப்பிள்ளைக்கு கொடுக்கற மரியாதை தான் அவருக்கு வாழ்நாள் பூரா ஞாபகத்துல இருக்கும். அப்பதாண்டா அவ நாளைக்கே குணமானா கூட அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு மாப்பிள்ளைக்கு தோணும். அம்மா மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு 100 வயசு. என்ன பத்தியா? ஆமா மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு கூட எங்களால எதுவும் செய்ய முடியல. செல்வி இந்த நிலைமையில இருக்கும்போது எதுவும் எங்களால யோசிக்க முடியல. அதுக்குள்ள 1000 பிரச்சனை வேற. அதான் என் தம்பியை கூப்பிட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப நீங்க கொடுக்கறது பெரிய மரியாதை தானம்மா. ஒரு வீட்டு மாப்பிள்ளைக்கு மரியாதையே அந்த வீட்டு பொண்ணை நல்லா பாத்துக்கிறதுல தான் இருக்கு. செல்விக்கு குணமாகட்டும், அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், அப்ப அவளுக்கு நீங்க மரியாதை செய்யுங்க. பிரபா, இதெல்லாத்தையும் கொண்டு போய் வண்டியில வை, நம்ம எல்லாரும் கிளம்பலாம். சரியா? என்னாச்சு? ஐயோ, எங்க இருந்து முட்டை எடுத்தா? கோழி கூண்டுல இருந்த முட்டையை எடுத்துட்டாமா? அதை அடக்கி வச்ச முட்டையாச்சு, அத போய் உடைச்சுட்டா. கடவுளே, என்னாக போதோ தெரியலையே. உன் வீட்டுல இருக்கிற ஆளுங்களை வச்சே உன் வயித்துல இருக்கிற கருவை அழிக்க போறேன்டி.